ஹலோ காய்ஸ், நாங்கள் பழைய கோயிலுக்கு போனதை பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்க. இப்போ நாங்கள் வந்து புது கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பழைய கோயிலேருந்து புது கோயிலுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுங்க. அப்புறம் நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்தோடனே பூச்சட்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் பாட்டி, சித்தி, பிரியெல்லாம் பூச்சட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சௌமி விளக்கேற்ற ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க, இந்த கேப்பில் இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயில் வந்து ரீசெண்டாக கட்டினது தாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் அந்த பழைய கோயிலில் தான் எப்போவுமே சாமி கும்பிடுவோம். அப்போ அங்கே ஒருத்தருக்கு அருள் வந்து அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இந்த புது கோயில் கட்டினதாக சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே மண்டபம் கட்டியாச்சு. அப்புறம் முன்னாடியே ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறில் கூட தண்ணி எப்பவுமே சூப்பராக போயிட்டுருக்கும். இப்போ வந்து ஏதோ முதல்ல வந்துருச்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்களும் அங்கே போக முடியல, டைம் இல்லைன்ட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எப்போயாவது அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு வீடியோவை எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் சின்ன சின்ன கோயிலெல்லாம் இருக்குதுங்க. இப்போ நாங்கள் வந்து விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் கோயிலில் இந்த தட்டையெல்லாம் கொடுத்துட்டுங்க, தட்டு வரிசையெல்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன கோயிலுக்கு நடந்து போவாங்க. அங்கே போடணும் ஒரு விளக்கு ஒன்று கொடுப்பாங்க. அந்த விளக்குல வந்து அந்த விளக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்த பெரிய கோயில் வரைக்கும் அப்படியே நடந்து வரணும். நடந்து வந்து முழுகுத்திருச்சா சித்திகாரில் முழுகுத்திருப்பாரு. அடிக்கிற மியூசிக் இப்போ எங்கள் மம்மியோட வைப்பை பாருங்கள். அந்த கோயிலும் இந்த கோயிலுக்கு விளக்கிட்டு வந்து வச்சாச்சுங்க. அப்புறம் சாமி கும்பிட்டு இங்கே அன்னதானமெல்லாம் போட்டாங்க. சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.